வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். 2014ஆம் ஆண்டு ரஷ்யாவால் ஆக்கிரமிக்கப்பட்ட கிரிமியா தீபகற்பத்தில் உள்ள ரஷ்ய வான் பாதுகாப்பு சாதன அமைப்புகளை உக்ரைனிய படைகள் இப்போது மீண்டும் தாக்கியதாக கூறப்படுகிறது. கிரிமியாவின் மேற்கு முனையான கேப் தர்கான்குட்டில் உக்ரைனின் தந்திரோபாய பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மூலம் ரஷ்ய வான் பாதுகாப்பை உக்ரைன் தாக்கியதாக ரஷ்ய மொழி டெலிகிராம் சேனல் ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன. இப்போதெல்லாம் ரஷ்ய இலக்குகள் மீது உக்ரைன் நடத்தும் தாக்குதல்கள் பற்றி உக்ரைன் மற்றும் மேற்கு நாட்டு ஊடகங்களில் வெளியாகுவதற்கு முன் ரஷ்ய ஊடகங்களில் வெளியாகி விடுகின்றன. ரஷ்ய இராணுவ விஷயங்கள் மற்றும் உக்ரைன் போர் தொடர்பான தகவல்களை வெளியிடும் ரஷ்ய மொழி ஊடகங்களின் கூற்றுப்படி எதிரிகள் ATACMS ஏவுகணைகள் மூலம் கேப் தர்கான்குட்டில் உள்ள வான் பாதுகாப்பு அமைப்பு சாதன அலகுகளை தாக்கினார்கள். இன்று நடந்த தாக்குதல்களுக்கு ATACMS ஏவுகணைகளில் கொத்து குண்டுகளுடன் கூடிய வெடிப்பு முனைகள் இருந்திருக்கலாம். அதனால்தான் வான் பாதுகாப்பு சாதனங்கள் இருந்த தளத்தில் பெரிய அளவிலான தீப்பற்றல் ஏற்பட்டது என்று குறிப்பிடப்பட்டுள்ளன. தாக்குதலின் சேத விவரங்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை. தாக்குதல் நடத்தப்பட்ட போது படமாக்கப்பட்ட காணொளிகள் என்று ஓரிரு காணொளிகள் வெளியிடப்பட்டுள்ளன. அவை இன்னமும் புவியியல் அடையாளப்படுத்தல் செய்யப்படவில்லை. சில ரஷ்ய ஊடகங்களில் எதிரி கிரிமியாவில் உள்ள முழு வான் பாதுகாப்பு சாதனங்களையும் அழிக்க திட்டமிட்டுள்ளார்கள். அதன்பின் கிரிமியா பாலத்தை தகர்க்க திட்டம் இருக்கலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. கிரிமியா பாலத்தை தகர்க்க திட்டம் என்ற தகவல் நேற்றும் அடிபட்டது குறித்த காணொளியொன்றை நாம் நேற்று பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் வெளியிட்டிருந்தோம். அது வெளியிடப்பட்டு 24 மணி நேரத்திற்குள் இந்த தாக்குதல்கள் நடந்துள்ளன. ரஷ்ய S-400 வான் பாதுகாப்பு சாதனங்கள் உட்பட ரஷ்ய இலக்குகள் அழிக்கப்பட முடியாத இலக்குகள் அல்ல என்பதை உக்ரைனிய தாக்குதல்கள் பல தடவை நிரூபித்துள்ளன. உக்ரைன் இதற்கு முன்பு 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 23ஆம் தேதி இதே கேப் தர்கான்குட்டில் ரஷ்ய S-400 வான் பாதுகாப்பு சாதன அமைப்பை அளித்தது. எதிரிகளின் ஆயுத களஞ்சியத்தில் குறைந்த எண்ணிக்கையிலான S-400 வான் பாதுகாப்பு சாதன அமைப்புகள் இருப்பதால் இது ஆக்கிரமிப்பாளர்களின் வான் பாதுகாப்பு அமைப்புக்கு ஒரு வேதனையான அடி என்று உக்ரைனின் உளவுத்துறை அதிகாரிகள் தி உக்ரைன் இண்டிபெண்டன்ட் ஊடகத்திற்கு அப்போது தெரிவித்தனர். முன்னதாக ஏப்ரல் 2024இல் உக்ரைன் கிரிமியாவின் ஜான்காயிலில் உள்ள ஒரு பெரிய ரஷ்ய விமான நிலையத்தை தாக்கியது. அந்த தாக்குதல்கள் முதல் முறையாக அமெரிக்கா வழங்கிய இராணுவ தந்திரோபாய ஏவுகணை அமைப்பு ATACMS ஏவுகணை உக்ரைனிய படைகளால் பயன்படுத்தப்பட்டது. கேப் தர்கான்குட்டில் நடந்த தாக்குதலுக்கு அமெரிக்கா வழங்கிய ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டதா என்பது இன்னமும் தெரியவில்லை. ஜனாதிபதி ஜோ பைடனின் உத்தரவுப்படி இந்த ஆண்டு தொடக்கத்தில் உக்ரைனுக்கு நீண்ட தூர ஏவுகணைகள் அனுப்பப்பட்டன. உக்ரைனின் கோரிக்கையின் பேரில் உக்ரைனுக்கான செயல்பாட்டு பாதுகாப்பை பேணுவதற்காக அந்த ஏவுகணைகளின் டெலிவரி ஆரம்பத்தில் பகிரங்கமாக அறிவிக்கப்படவில்லை என்று அமெரிக்க இராஜாங்க அமைச்சின் செய்தி தொடர்பாளர் வேதாந்த் பட்டேல் கூறினார். வெள்ளை மாளிகையின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சுலைவன் இந்த வாரம் செய்தியாளர்களிடம் பேசிய போது 305 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை தாக்கக்கூடிய கணிசமான எண்ணிக்கையிலான ஏவுகணைகள் உக்ரைனுக்கு வழங்கப்பட்டுள்ளன. நீண்ட தூர ஏவுகணைகளை வழங்குவது முதலில் பென்டகோனால் நிராகரிக்கப்பட்டது. கூடுதலாக ஆக்கிரமிக்கப்பட்ட கிரிமியாவின் ஜான்காய் நகரம் மற்றும் ஜான்காய் மாவட்டத்திலும் சக்தி வாய்ந்த வெடிப்புகள் பதிவாகியுள்ளது. சிட்ஸ்பேல் படி வடக்கு கிரிமியாவின் ஜான்காய் எல்லையில் ரஸ்டாலின் மாவட்டத்தில் காலை 1 மணிக்கு 10க்கும் மேற்பட்ட வெடிப்புகள் ஒலித்தன. தாக்குதல் குறித்து இன்னமும் அதிகாரப்பூர்வ தகவல் இல்லை. நேட்டோ அங்கத்துவ நாடு ஒன்றின் ராஜதந்திரி ஒருவர் சமூக ஊடக இடுகையில் ஒரு முக்கிய குறிப்பை வெளியிட்ட பின்னர் விளாடிமிர் புட்டினின் மோசமான கனவு ஒரு நிஜமாக மாறுகிறது. உக்ரைனை கைப்பற்றுவதற்கான தனது திட்டங்களில் முதல் நடவடிக்கையாக ரஷ்ய ஜனாதிபதி 2014இல் கிரிமியாவை கைப்பற்றினார். அந்த நடவடிக்கை உள்நாட்டு பொருளாதார மற்றும் சமூக அவலங்களில் இருந்து பொதுமக்களின் கோபத்தை வசதியாக திசை திருப்பும் விதத்தில் புட்டினுக்கு உள்நாட்டில் தேசியவாத ஆர்வத்தையும் ஆதரவையும் ஏற்படுத்தியது. கிரிமியா புட்டினின் அரசியல் சட்டப்பூர்வத்தின் மைய புள்ளியாக மாறியுள்ளது. அதன் இழப்பு அவரது ஆட்சி சிதைவதை காணக்கூடும் என்று ரஷ்யாவின் எதிர்க்கட்சி இயக்கத்தில் உள்ள பலரின் கருத்துக்கள் தெரிவிக்கின்றன. புட்டின் 2014இல் கிரிமியாவை ரஷ்ய நிலப்பரப்புடன் இணைக்க ஒரு பாலம் கட்டும் பணியை தொடங்கினார். பாலம் 2018இல் நிறைவடைந்தது. அது கெச் பாலம். கிரிமியா பாலம் என்பதை விட புட்டினின் கனவு பாலம் என்ற பெயரிலேயே நன்கு அறியப்பட்டது. போகும் போக்கை வைத்து பார்க்கும்போது சமீப நாட்களில் புட்டினின் துயிலெழும் போது கனவு கலைந்துவிடும் போலிருக்கிறது. 19 கிலோமீட்டர் பாலம் ஆக்கிரமிக்கப்பட்ட கிரிமியா மற்றும் பிற ரஷ்ய கட்டுப்பாட்டு பிரதேசங்களில் புட்டினின் படைகளுக்கு ஒரு முக்கிய விநியோக மற்றும் போக்குவரத்து பாதையாக மாறியுள்ளது. அந்த வகையில் இது உக்ரைன் இராணுவத்தின் வெளிப்படையான இலக்கு.
கிரிமியா பாலம் அக்டோபர் 2022 சிபேபி ஆளற்ற விமானங்களை பயன்படுத்தி பாலத்தை கடுமையாக சேதப்படுத்தியது. அதுவரை காலமும் கிரிமியா பாலம் தொடக்கூட முடியாத இலக்கு என்றே கருதப்பட்டது. அதே பாலத்தில் உக்ரைன் தாக்குதலுடன் புட்டினின் நிஜமான பலம் என்ன என்பது வெளியுலகுக்கு தெரிய வந்தது. பாதுகாப்புத்துறை வட்டாரங்களின் கூற்றுப்படி புட்டினின் கனவு பாலம் இந்த நாடு நடுப்பகுதிக்குள் கடலடியே போய்விடலாம்.